ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரோபோ வேக்கம் கிளீனர் பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் இதை 2 இயர்ஸாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து யுரேக்கா ஃபோர்ப்ஸ்லேருந்து வாங்கினது. இப்போ நிறைய கம்பெனிலேருந்து இது கிடைக்குது. இது வந்துட்டு நம்ம ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. பட் இந்த கிளீனர் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சார்ஜிங் பாயிண்ட் இருக்கணும், அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ண முடியும். நான் பாருங்கள், இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோடனே அது சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து கிளம்பி நான் எந்த இடத்துக்கு இதை போகணும்னு சொல்லியிருக்கணும் அங்கே போகுது. ஆக்சுவலி இதை நம்ம வாங்கின உடனேவே நமக்கு ஃபோன்லேயும் வந்து இதோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால நம்ம ஃபோன்லேருந்தே இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எந்தெந்த ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இனிஷியலாக ஃபஸ்ட்டு இது வாங்கின புதுசுலேயே நமக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னார். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இது போடும்போது ஒரு 2 hours டைம் எடுத்துகிட்டு நம்ம வீடை ஃபுல்லாக இது ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோம். எங்கெங்கெல்லாம் சோஃபா செட்ஸ் இருக்குது, சேர்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் வந்துட்டு இந்த கார்னர்ஸு, இது எல்லாத்தையுமே அது ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோமோ செட்டப்ஸை அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேனிங்க்கு விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம மேனுவலாக நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. அதுவே வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணிக்கும். அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, ஸ்கேன் பண்ணி அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டு அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போது இந்த சேர் பாருங்கள், இந்த சேருக்கு வந்து தரைக்கும் கேப் இருக்குது. அதனால அந்த சேர் கடியில் கூட பூந்துட்டு இது வந்து நல்லா க்ளீன் பண்ணுது. பட் எங்களோட சோஃபா செட் வந்து ரொம்ப கீழே இருக்கும். ஏன்னா இது வந்து 5 inch வந்து இதோட ஹைட் இருக்குது. ஸோ சோஃபா வந்துட்டு அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கேப் இருக்குங்கிறனால சோஃபா கடியிலலாம் இது போகல. ஸோ அதோட அவுட்டரில் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வருது. அதே போல் இந்த கார்னர்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணுது. இந்த வீடியோவிலே தெரியும் உங்களுக்கு. ஸோ டஸ்டிங்லாம் நல்லாவே எடுத்துருது. இப்போ நான் 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இதோட நான் ரிவ்யூ போடுறேன். ஸோ இது நம்ம வந்துட்டு கம்பல்சரி வாங்கணும்னு இல்லை. பட் கிட்ஸ் வச்சுருக்குறோம், வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வந்து ஒரு நாளைக்கு 2 times ஆவது போட்டுருவேன். இதில் வந்துட்டு நம்ம ஸ்வீப்பிங் மட்டும் போடலாம், இல்லைன்னா மாப்பிங்கும் சேர்த்து போடலாம். நான் வந்து இப்போ வந்து 2மே தான் போட்டிருக்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கூட்டிட்டு அடுத்தது வந்து துடைக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு தண்ணி ஃபில் பண்ணிடணும். தண்ணி பாருங்கள் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, வேர்ட்டிக்கலாக இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு தண்ணி ஃபில் பண்ணணும். அது ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த தண்ணி அதுலேயே ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து 2 times நான் போட்டிருக்கேன். இதுலேயே நம்ம ஆப்ஷன் இருக்குது, ஒரு டைம் மட்டும் துடைச்சா போதும், இல்லை 2 times துடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நான் 2 times போட்டிருக்கேன். ஏன்னா 2 timesங்கும்போது இது வெர்டிக்கல் ப்ளஸ் ஹரிசாண்டல் 2 சைடுமே போயிட்டு வரும். ஸோ க்ளீனிங் நல்லாயிருக்கும். நானுமே கையிலையும் கூட்டுவேன். இப்போ குழந்தைய வச்சுட்டு நம்ம ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்து நமக்கு அடிஷ்னலாக ஹெல்ப் தான். இதில் நமக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னா நம்ம இதில் வந்து நார்மல் தண்ணி மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். நம்ம லிக்விட் வந்து எதுவும் ஆட் பண்ண முடியாது. அதாவது ஃப்ளோர் கிளீனர் எதுவும் ஆட் பண்ண முடியாது. நம்ம யூஸ்வலாக ஃப்ளோர் கிளீனர் போட்டு தானே துடைப்போம், அது மாதிரி எதுவும் போட முடியாது. ஸோ அது இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான்.